அழைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி, தேவன் இந்த ஒரு நாளையும் நம் வாழ்நாளிலே வாரம் வாரம் இப்பேற்பட்ட சத்தியங்களை தேவன் நம் சகோதரர்கள் மூலமாய் விதவிதமான சத்தியங்களை நமக்குள் போதித்து வருகிறார். அதற்காக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நான் மறுபடியுமாய் ஸ்தோத்தரித்து நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு முன்பதாக மழையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிப்பில் இணைந்திருக்கிறவங்க கூட எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரதர் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் ஓகே, எல்லாம் நல்லா இருப்பீங்க. அதனால் தேவன் நமக்கு என்ன பாடம் இன்னைக்கு வச்சிருக்காருன்னா, ஏலியின் வாழ்க்கையிலிருந்து நடைமுறை பாடங்கள். ஏலினா யார் தெரியுங்களா? ஏலி தெரிஞ்சுக்க சொல்லலாம். வெரி குட் வெரி குட். நம்ம டக்குன்னு சொன்னால் ஏலின்னு சொன்னாலுமே சாமுவேல் தான் நமக்கு ஞாபகம் வரும். கரெக்டு. நம்மளாம் ஸ்டூடெண்ட்ன்றதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா? அதுதான் உண்மை. இதுலேருந்து நம்ம இந்த ஸ்டோரியை நிறைய கேட்டிருப்போம். இன்றைக்கி ஒரு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னென்னா, ஏலியை பற்றி பார்க்க போகிறோம். ஏலி எப்படி இருந்தார், எப்படி அவருடைய வாழ்க்கை நடைமுறையில் எப்படி நடந்துட்டாருன்றது தான் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. இந்த பாடம் இறுதியில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதார வசனமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். இப்படிதான் சொல்லுது. அவர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றது சொல்றார். ஏலி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது ஏலி மற்றும் சாமுவேல் தான். இந்த நாளில் நமக்கு பார்க்க போகிறது என்னவென்றால், ஏலியின் வாழ்க்கையிலிருந்து நடைமுறை பாடங்கள். ஆனால் சாமுவேலை பற்றியும் பார்க்க போகிறோம். முதலில் பார்ப்போமானால், ஏலி தவறு பண்ணாரா? ஏலி தவறு பண்ணாருங்களா? ஏலி தவறு பண்ணாருங்களா? என்ன தவறு பண்ணாருங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இதெல்லாம் நம்ம தியானிக்கணும், எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம யாரு வேதாகம மாணவர்கள் அப்படி சொல்லுவோம். அண்ணன் மட்டும் தான் சொல்றாரு, நம்மளாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஏலியை பற்றி நம்ம படிக்கும்போது வெறும் சாமுவேலை பற்றியே நம்ம பற்றி பார்த்துருப்போம். ஆனால் ஏலியுடைய லைஃப் என்ன இருந்துச்சுன்னா, தன்னுடைய பிள்ளைகளால் எப்படி அவர் தேவனுக்கு விரோதமாக ஆனார் என்பதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அப்படின்னா பார்க்க போகிறோம். ஏலி தவறு பண்ணினார்னா, தவறு பண்ணினார். ஏலி ஒரு சாதாரண மனிதரா? அவர் ஒரு சாதாரண மனிதரா? இல்லை. ஆமா, அவர் ஒரு சாதாரண மனுஷர் இல்லைங்க. அவர் இஸ்ரவேல குறைஞ்சபட்சமாக 40 வருஷ காலமாக நியாயாதிபதியாக இருந்திருக்காரு. ப்ளஸ் அவர் ஆசாரியராக கூட இருந்திருக்காரு என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்பேற்பட்ட இவர் என்ன தவறு செய்தார் என்றால், தேவனை விட பிள்ளைகளை அதிகமாக நேசித்தார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோமா? பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது இதுதான் அவருடைய கேரக்டராக இருந்தது. ஆனால் சாமுவேலை பற்றி பார்ப்போமானால், அவர் ஒரு அப்பா அம்மாவை பிரிந்து ஆலயத்தில் ஏலியோடு கூட வாழ்ந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் யாரு? சாமுவேல். அவருடைய லைஃப் பற்றி தெரியுமா நமக்கு? அவருடைய லைஃப் எப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக குழந்தைலாம் இருக்காங்க. அதனால அப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அவங்க என்ன பொருத்தனை பண்ணிக்கிறாங்க? முன்னாடி
இந்த குழந்தை பிறந்தா நான் அங்கேயே கொண்டு போயிட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு பிறகுது. அப்போ கூட ஏலி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. அதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி படிக்கலாமா? படிக்கலாம். எங்கே இருக்கு? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். படிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தலத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இது போதும், இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து அப்படி இருந்தார். அப்பா அம்மா வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிள்ளைய வந்து பார்க்க வருவாங்க. யார்? அண்ணா சாமுவேல் வந்து பார்க்க வருவாங்க. அப்போ அவங்க வரும்பொழுது அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்களாம். ஆனால் அவர் வந்து யாருக்கிட்ட வாழ்கிறாருன்னா ஏலிக்கிட்ட வாழ்கிறாரு. ஆனால் ஏலியுடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த ஏலியுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க பாவம்னா, அவருக்கு வர காணிக்கைகளை முதன்மையானது கொடுக்கும் பொழுது அதை அந்த பலிகளை அவங்க பறிச்சுக்குவாங்களாம். பறிச்சுட்டு ஆண்டவருக்கு தேவனுக்கு விரோதமாக அவங்க அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இப்படி நடந்துட்டு வரும்போது இதை அவர் பார்க்குறாருங்க, கேட்குறாருங்க. ஆனால் அவ்வளோவா கேட்குறதில்ல. என்னன்னா அந்த பிள்ளைங்க மேலே ஒரு அளவற்ற அன்பு வச்சுருந்தார். அதாவது வசனம் சொல்லுது, தேவனுக்கு இருந்த மேலே அவங்க பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருந்துருக்காருங்க, இல்லைங்களா? அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுது. அதை நம்ம பிற்பாடு பார்க்கலாம். இது ஏன் இப்படி நம்ம சொல்கிறோம்னா, இது ஏன் இப்படி நடந்து வருதுன்னா, அப்பா அம்மாவை பிரிந்து இவர் எப்படி வளர்றாரு. ஆனால் அப்பா ஒரு என்னவா இருக்கிறாரு? ஒரு ஆசாரியராக இருக்கிறாரு. ப்ளஸ் ஒரு அரசாண்டுகிறார், பெரிய ஆள் அவர். அவருடைய பிள்ளைங்க எப்படி நடந்தாங்கன்றது தான் இந்த சப்ஜெக்டோடைய கருத்து வச்சிங்களா. இதை வந்து தேவன் வந்து எப்படியாவது இவருக்கு புரிய வைக்கணுன்றது பிளான் பண்ணுறாரு. ஒரு தேவ மனுஷர் அதுக்கு முன்னாடி ஏற்படுத்துகிறாரு. அவர்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம இவரை தெரிஞ்சுக்கிறாரு. யாரை? சாமுவேலை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு விஷயத்த சொல்கிறாருங்க. என்னன்னு சொல்கிறாரு அதை நம்ம படிக்கலாம். கீழே 3:15-17. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஆமாம், எப்படி இந்த தரிசனத்தை சொல்கிறது அப்படின்றது அவர் பயந்தார். ஏலி குடும்பத்தில் நடந்த சம்பவம் இதோ வேறொரு குடும்பத்தில் நடந்திருந்தா சரியாக டீல் பண்ணியிருப்பார். யாரு? இல்லை, சாமுவேல் இல்லை, ஏலியே. அவர் ஏன்னா பெரிய பெரிய இதெல்லாம் அவர் வந்து தீர்த்து வைக்கிறவர். அதே வேற குடும்பத்தில் நடந்தா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு வாழ்கின்ற நமக்கு கூட நம்ம குடும்பங்களில் கூட இதே தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக தான் தேவன் இன்னைக்கு இவரை கொண்டு நமக்கு ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அப்போ என்ன பார்க்கணும்னா, ஏழு குடும்பத்தில் விட்டு வேற யார் குடும்பத்திலாம் அது நடந்திருந்தா அதை சரியாக முடிச்சிருப்பாருன்றதை நாம் அதை தீர்மானிக்க முடிகிறதா இருக்கிறது. அவர் அன்பினால் அவர்களுக்கு செய்த, அதாவது அவங்க மேலே இருந்த பிள்ளைகள் மேல் இருந்த அன்பு, அளவற்ற அன்பு வச்சிருந்திருக்கார். தேவனை கூட அன்பு ஜாஸ்தி வச்சிருக்கிறாங்க. கண்டிக்காமல் விட்டு விடுகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவன் நினைத்திருந்தால் ஏலியிடம் நேரடியாக பேசிக்கூடாதா? தேவன் எங்குமே பாவம் செய்துகிட்ட நேரடியாக பேசுறது இல்லைங்க. உதாரணத்துக்கு என்ன ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சொல்றது இல்லைங்க. வெரி குட். ஓகேயா? ஊமையாக சொல்லுவார். அப்புறமா புதிய ஏற்பாடு சொன்னால் ஊமையாக சொல்லுவார் அதனுடைய கருத்துக்களை, இல்லையா?
அப்போ தேவன் இங்க வந்து அவரு கூடவே இருக்கிறவரை வச்சு அவருக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்றதுனால தேவன் பிளான் கொண்டு அவரை கரெக்டாக பயன்படுத்துகிறாருங்க, பேச வைக்கிறார். இங்கு ஒன்று நாம் தெளிவாய் பார்ப்போமானால், தேவன் சாமுவேலை அழைக்கும் போது தேவன் தான் அழைக்கிறார் என்று தெரியாமல் இருந்த சாமுவேலை தேவனிடம் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லியும் கொடுக்கிறார். யாரு? ஏலி. அவரு முதலா எப்பவுமே பேசுனதில்லை அவர்கிட்ட. யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட பேசுனதில்லை தேவன். ஆனால் அவர்கிட்டலாம் பேச்சுவார்த்தைலாம் இருந்திருக்கு இல்லையா, ஏலிக்கிட்ட பேசியிருப்பார் இல்லையா. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி கூப்பிட்றாரு, சாமுவேலி அப்படின்ட்டு. ஓகேங்களா? கூப்பிட்றாரு. அப்போ இவர் எழுந்து போய் அவரை கேட்குறாரு, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் கூப்பிடலையாப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்றார். இதுக்கு ஒரு 2-3 தடவை நடக்குதுங்க. அப்புறமா பார்த்து டக்குன்னு அவர் யோசனை பண்ணார், தேவன் தான் கூப்பிடுறாரு என்பதை அவர் உறுதிப்படுத்திக்கினாருங்க. அவர் யாராக இருந்ததுனால, ஆசாரியராக இருந்ததுனால, தேவன் கூட அப்பப்போ பேசுகிறவராக இருந்ததுனால அதை வந்து உறுதி பண்ணிக்கிறார். இன்றைக்கி நாம் கூட நமக்கு இதே ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது, தேவன் தவறுன்னு சொல்லும்பொழுது அதை நாம் கூட உணர்வுகளாக இருக்கணும் அப்படின்றத நமக்கு பார்க்குறோம். அப்புறமா அப்போ போயிட்டு படுத்துக்கோ அப்படின்றாரு. பொறுமையாக இருந்தார். சரி நீ போய் படுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு கூப்பிட்டா அவர் அடியேன் என்னது படிக்கலாம், அதை வாசிக்கலாம். அது எங்கே வருது? ஒரு நிமிஷம். ஏழுல இருந்தா மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டு 6லேருந்து படிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தலத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலவே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதுதான் செய்ய போகிறேன் அப்படின்றத அங்கே சொல்கிறார். இஸ்ரவேலில் நான் ஒரு காரியத்தை பண்ண போகிறேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு வராரு. அப்போ ஏலியின் குடும்பத்தை பற்றி தான் அங்கே சொல்கிறார். படிக்கலாம். அது கூட அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி செய்வதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆமாம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வராரு. இதை வந்து அவருக்கு சொல்றதுக்கு அவர் பயப்படுறாருங்க. யாருக்கு சொல்றதுக்கு? ஏலிக்கு. எப்படி சொல்றதுன்றத பயப்படுறாரு. அப்பதான் அவர் வந்து நடந்ததை சொல்லு அப்படின்றத தெளிவாக கேட்கறத நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வந்து அவர் சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்த தான் இங்கே சொல்றத நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தா, ஏலியை போல இருக்கணும், ஆனால் பிள்ளைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நாம் வாழக்கூடாது. எந்த விஷயத்திலும் தவறு செய்யும்போது விட்டுவிடக்கூடாது. இதைத்தான் வேதமும் நமக்கு கற்பிக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம்
8:9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஆமாம், தகப்பன் போதகத்தை தள்ளக்கூடாது அப்படின்றாரு. நம்ம எவ்வளோ வயசானாலும் நம்ம தகப்பனுடைய வார்த்தையை, அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுன்றதை தான் நமக்கு தேவன் அவங்க மூலயமா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது எப்படி நமக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறாரோ நாமும் குடும்பத்துக்கு தலையாய் இருந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கை நாம் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளை பாருங்க, எப்படின்னா நமக்கு கிறிஸ்து தலையா இருக்காருங்க. கிறிஸ்து தலையா? கிறிஸ்துக்கு தலையா இருக்கும். கிறிஸ்து நமக்கு தலையா இருக்காரு. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்துக்கு நாம் தலைவராக இருக்கிறோம். தலைவர்னு சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி நம்மளை தேவனுடைய குமாரர்கள் என்று எண்ணி பாவித்து நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தணும்னு இருக்கிறாரோ, தீர்மானித்திருக்கிறாரோ பிதாவாகிய தேவன், அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு கிறிஸ்துவாக இருந்து நம்முடைய பிள்ளைங்களை வழி நடத்தணும். வழி நடத்தினால் ஒழிய ஏலிக்கு வந்திருக்கிற சிச்சுவேஷன் நம்ம குடும்பத்திலும் வர முடியாது, வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றதை நாம் இங்கே உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்கிறாரு, எப்படி நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரோ நாமும் குடும்பத்துக்கு தலையாய் இருந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கை நாம் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டும். இப்படி ஏலி பண்ணியிருந்தாருன்னா அவங்க பிள்ளைங்க தவறி இருக்க மாட்டாங்க. இல்லைங்களா? தவறி இருப்பாங்களா? சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணுங்க. அதுக்கு தாங்க பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் தேவன் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாருங்க. நீங்கள் படுக்கும்போதும் தூங்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் எங்கே போகும்போதும் சாப்பிடும்போதும் நீங்கள் தேவனை நினச்சி தேவனை தொழுதுக்குங்க, தேவனுடைய நாமத்தை தொழுது நன்றி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. நம்முடைய பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைங்க நம்ம கைக்குள்ளே இருக்கிறாங்களா இன்னைக்குன்றதை நாம் உணர்ந்து பார்க்கணும். சின்ன பிள்ளைங்களை எப்படி இருந்தாங்களோ அதே போல் பெரியவங்க ஆகிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கணும். அந்த மாதிரி வாழ்ந்துருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். நம்ம வாழ்ந்தா. அப்படி இல்லைன்னா ஏலி எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கினாரோ அந்த மாதிரி தான் நம்ம கூட விட்டுருதா என்பதை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. மூன்றாவது, தேவன் இப்படியெல்லாம் ஏலிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு முடிவு செய்ய போகிறார் என்று விஷயம் வந்ததும் அவருக்கு ஒரு சோகம் வந்தது. பாருங்க, தாவீது கூட சொன்னாரு. அவர் அதை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திட்டாரு. அப்பதான் என் இதயத்துக்கு ஏற்றவன்னு கூட சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் அந்த பாவத்தை அனுமதிச்சு கூட, தன் பிள்ளைங்க இப்படியெல்லாம் போறாங்கன்றது அனுமதிச்சு கூட அவரு கேட்கலைங்க. பிள்ளைங்களை போயிட்டு கண்டிக்கலைங்க. இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது கண்டிக்கல. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா நோவா இருந்தாருங்க. நோவா இல்லை, யோபு இருந்தாருங்க. யோபு என்ன பண்ணாருங்க? ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? அவரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக வருஷந்தோறும் நிவாரண பலி செலுத்துவாராம். ஏன்? அவங்க பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்களா என்ன? இல்லைங்க, ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதனால இது போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் பாவ நிவாரண பலி செலுத்திட்டு வந்தாருங்க. இதெல்லாம் நமக்கு உதாரணமாக தான் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதை தான் அவர் ஃபாலோ பண்ணுங்க. அந்த அவரை சொல்லும்பொழுது, அவரை குற்றப்படுத்தி சொல்லும்போது, உங்கள் பிள்ளைங்க பண்ணதுனால நீ கூட அதுக்கு இதாகிற அப்படின்ட்டு சொல்லும்பொழுது கூட, நான் இது மாதிரிலாம் பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் அதை யோசனை பண்ணி அவர் மனம் திரும்பி வரலங்க. அவர்கிட்ட வரல, தேவன்கிட்ட வரலங்க. தேவனா அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எங்கேயுமே இல்லைங்க வேதத்தில். அவர் திரும்பி சொல்லலைங்க. அந்த வார்த்தையை கேட்டதையும் சோர்வு அடைஞ்சிட்டாருங்க. சோர்வு ஆயிடுச்சு அவருக்கு. பயந்தார்.
ஐயோ தேவன் சொன்னதை நம்ம படிச்சுலையா 3:18 ஒரு வாட்டி படிங்க அதே 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆமாம், அவர் நலமானதை செய்வார்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவர் வரல. அவர் தான் சொல்கிறாரு, சொன்னதுக்கு மேலே அவர் பார்வை கர்த்தர், அவருக்கு நலமானதை செய்வார் அப்படின்ட்டு சொல்லிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க இப்படி இருந்தாங்கன்றது அவர் எங்கேயுமே இல்லைங்க, அவர் உணரலைங்க, தன்னுடைய பிள்ளைங்க இருந்ததாக உணரலைங்க. அதை அந்த தவறை நாம் கூட செய்யக்கூடாதுங்க. கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழுகிற நம்முடைய பிள்ளைங்க அப்படி தவறி போகும்போது உடனுக்குடன் தேவன்கிட்ட மண்டிக்கிட்டு நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணுங்க. கொடுத்து அதுலேருந்து கொண்டு வர தான் பார்க்கணுங்க, அதுலேருந்து மீட்டு வர தான் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கறதுக்காக தான் தேவன் ஏலியை வச்சு நமக்கு பேசி கொண்டு இருக்கிறத நம்ம உணரலாங்க. ஆனால் இந்த பாயிண்ட் ஏலிக்கு மறந்து விடுகிறது. இது போல ஒரு பாடத்தை யார் மூலமாகவும் தேவன் கொடுப்பார், அதற்கு நாம் கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். பேதுருக்கிட்ட சொல்றாருங்க, பேதுருக்கிட்ட சொல்றாரு இல்லையா, கல்லை வச்சியாவது கழுதையை வச்சியாவது பேச வைப்பேன் என்று சொல்றாருங்க. நமக்கு கிடைக்கணும்னா சத்தியம் எதை வச்சுனாச்சும் நமக்கு தேவன் சொல்லிடுவார். இது ஜீசஸ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம், பண்ண முடியும். அதனால் தேவன் சொல்வதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வோமானால் பரிசேயர் சதிசேயர்களை பற்றி பார்ப்போமானால் அவங்க எப்படியாப்பட்டவங்க? பரிசேயர் சதிசேயர்கள் எப்படியாப்பட்டவங்க? நல்லா தெரியும். நாங்கள் அபிரகாம் சந்ததியார்னு சொல்லுவாங்க. நாங்கள் அபிரகாம் சந்ததி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் பைபிள் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு எல்லாமே தெரியும் சத்தியம். தேவனுடைய திட்டம் எல்லாம் சொல்லுவோம், நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். 2ஆம் மரணம் யாருக்கு, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகிறாங்க என்றதை எல்லாமே நமக்கு தெளிவாக சொல்லுவோம். நரகம் இருக்குதா, 53 சப்ஜெக்ட் நம்ம கேட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பெருமை பாராட்டிக்குவோம். அதே போல தான் அவங்க கூட, அவங்கள போல இருக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க செய்யறதில்லைன்றாங்க. கிறிஸ்து சொல்கிறாரு இல்லையா, அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்கிறபடி செய்யறதில்லை. ஆனால் நீங்கள் அவங்க உபதேசத்தை கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் கூட வெறும் பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்காமல் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்நடைக்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது நமக்கு பார்க்க முடிகிறது. அப்புறமா அவங்க ஜீசஸே தெரிஞ்சு ஜீசஸ் மெஸ்ஸியா நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு இனி இல்லை மெஸ்ஸியா வரப்போகிறாரு அப்படின்னு அவர் நம்பவே இல்லைங்க. அவரே சொல்கிறாருங்க, நான் தான் மெஸ்ஸியா, என்னதான் அனுப்புனாருன்னு சொல்கிறாங்க. அதை கூட அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியேப்பட்ட அவங்க அவரையே கல் எறிஞ்சு அடிக்க பார்த்தாங்க. என்ன அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தாங்கன்றதை நாம் இங்கே பார்க்க முடியுது. இதெல்லாம் தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தேவ மாணவர்கள் என்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் யாருங்கோ? வேத மாணவர்கள். சாரி, தேவ மாணவர்கள், வேத மாணவர்கள். வேத மாணவர்களா? முன்னாடியெல்லாம் நம்ம எங்கெங்கே இருந்தோம், ஆனால் இப்போ வேத மாணவர்கள். இந்த வேத மாணவர்களுக்குன்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் மாணவர்கள் தாங்க. நமக்கு எதனா போஸ்டிங் கிடைக்குதா? சாரி, நான் கண்ணால் கேட்டேன், கிடைக்குதா? இல்லை, லாஸ்ட் வரைக்கும் நம்ம மாணவர்கள் தான். நம்ம மாணவர்களாக இருந்தால் தாங்க கற்றுக்க முடியும். மாணவர்களாக இருந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம பெரிய லெக்சர் ஆகிட்டோம்னா கற்றுக்க முடியாதுங்க. எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு தேவன் கொடுக்குறது இல்லைங்க. நம்மள மாணவர்கள் லாஸ்ட் வரைக்கும். என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அன்னியிலிருந்து இந்த நாள் வரையும் தேவன் நமக்கு ஒவ்வொரு பாடத்தையும் வைத்து ஒவ்வொரு விதமாக, கேட்ட பாடத்தாக இருந்தால் கூட சரிதான், அதே வேறு விதமாக நமக்கு தெளிவுபடுத்துறார். ஒவ்வொரு சகோதரர்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோங்க. நம்மளாம் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் நம்ம வேத மாணவர்கள் என்பது நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதுதான் பேதுரு சொல்கிறாரு இல்லையா, நாங்கள் உண்மை விட்ட எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட தானே இருந்து வருது, நாங்கள் எங்கே போவோம். அது மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறவங்களா இருக்கணுங்க, அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணுங்க. சொல்கிறார் இல்லையா, நீங்களும் என்னை விட்டு போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஜீசஸ் கேட்குறாரு இல்லையா. எல்லாம் போயிட்டாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில்? 52 பேர் என்ன இருந்தாங்களாம்?
சீடர்களா, ஜீசஸ்க்கு கூட இருந்தவங்க. அப்புறம் எல்லாம் வடிகட்டி பார்த்தா 12 பேர் தான் நின்னாங்களாம். அப்போ நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறா. அப்போ தான் சொல்கிறாரு பேதுரு, நாங்கள் எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உங்கள்கிட்ட தானே வருது, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றத நம்ம அதை பார்க்க முடிகிறது. நம்முடைய இதயம் விசுவாசமானது, ஆனால் பலவீனமானது. எப்படி நம்முடைய இதயம் வந்து விசுவாசமாக இருக்குமா, ஆனால் அது பலவீனமானதான். எதனா ஒரு இது வரும்போது நம்ம இடர்ல ஆகிடுறோம் இல்லையா. இதை தான் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறார். தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறாரு. ஓகே சரி, 5:14 படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆமாங்க, படிங்க மறுபடியும். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஆமாங்க, நாம் போதிக்கிறோமா? மேலும் சகோதரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில், நம்ம சபைகளில் அது மாதிரி நடக்கும்போது நம்ம போய் புத்தி சொல்லணுமா? நம்ம புத்தி சொல்லுறதுனால அவங்க மீட்கப்படலாம் இல்லைங்களா? நம்ம புத்தி சொல்றதுனால அவங்க மீட்கப்படலாம். அதுக்கப்புறமா ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. இல்லை, அதே மேலே தான் புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், ஆமாம், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். அதுதான் நம்ம வந்து சொல்லணும்ன்ற சொல்லி அவங்களை கூட்டுவாங்க அப்படின்றாரு. அப்புறமா இன்னொரு விஷயம் பார்க்க போனால், நம்ம உதாரணத்துக்கு இயேசுவின் சீடர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இயேசுவின் சீடர்கள் வந்து அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க சீடர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் அவர். ஒருத்தொருத்தங்க ஒரு வேலையாக இருந்தாங்க, ஆனாலும் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள அவருக்குள்ள அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. அதே போல தான் பேதுருவை பற்றி நம்ம பார்க்கணும்னா, பேதுரு வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க. உற்சாகம்னா இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் அவர் இல்லையா. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது கூட காதை வெட்டினவர் அவர் இல்லைங்களா. அவ்வளோ துணிச்சினால் அவர். பிறகு போக போக அவர் என்ன ஆனார்னா மாறிட்டார். எப்படி மாறிட்டார்னா, என்ன மாறிட்டார், அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிற சந்தர்ப்பத்துக்கெல்லாம் நம்ம கூட ஆளாகும். அவங்களாம் இயேசுவின் சீடர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்ல போனால் அவங்க கூட அப்படி இருந்தாங்க. அப்புறமா உதாரணத்துக்கு கூட யூதாஸை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். யூதாஸ் அவர் கூடவே இருந்தாருங்க. அவர் கூடவே இருந்து அவருடைய எல்லாருமே தெரிஞ்சவர். அவரு கூட அவரை காட்டி கொடுத்துட்டாரு. அவரும் காட்டி கொடுத்து, பேதுரு கூட பெரிய தவறு ஒன்றும் செய்யல அவர் இல்லைங்களா. காட்டி கொடுத்து மறுபடியும் மனம் திரும்பி வரலாம். அவர் போன மாதிரியே தான் அவரும் போயிட்டார். யாரு, ஏலி எப்படி போனாரோ மறுபடியும் வரல ரிட்டனு, அதே மாதிரி தான் அவர் போய் அவரே தானே மாற்றிக்கிட்டார் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. அப்புறமா உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள், இயேசு கிறிஸ்து சாவறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் இஸ்ரேல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கம்பளியை விரிச்சாங்க, அதை விரிச்சாங்க, ஓசன்னா பாடினாங்க. ஆனால் 4 நாள் ஆனதையும் அவரவே சிலுவையில் யாரையோன்றாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நாம் கூட தள்ளப்படுவோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கிறிஸ்துவே அறிந்த நாம் எப்படி இருக்குன்றதுனா இந்த உதாரணமெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுறத நாம் இங்கே பார்க்குறோங்க.
அதனால் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கேட்ட வசனம் தான். 3:4-5. ஆமாம், 14:15 சாரி. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம், பிலிப்பியர் பொறுமையாக வாசிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். ஆமா, ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு ஒரு பந்தய பொருள் வச்சிருக்காருங்க, அது அந்த இலக்கை நோக்கி நாம் இருக்கணுங்க. அதான் சொல்றாரு இல்லையா 15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும். நம்மளாம் தேறி இருக்கிறோங்களா? தேறினவர்களா? தேறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் தேறின்னு தான் இருக்கிறோம் நம்ம. ஆமாம், தேறினே இருக்கிறோம். இந்த சிந்தைக்கு என்னது சரியா தெரியலமா. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆமா, நமக்குள்ள இது மாதிரி வேற சிந்தை ஏதாவது வந்துச்சுன்னா அதை கூட சகோதரர் மூலமா நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை கொண்டு வருவாரு. நம்ம எந்த கோலுக்காக இருக்கிறோமோ அதுல தெளிவா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறமா அதுதானா 15. அதுதான். இப்போது ஒரு கேள்வி கேட்போம். இப்போது ஒரு கேள்வி, ஒரு மனுஷனுக்கு உடலில் வீக்னஸ் வருமா? வீக் ஆகுமா? எப்போ வரும்? சப்ஜெக்ட் கேட்கும் போதா? எப்போ வரும்? உடல் சோர்வு எப்போ வரும்னா பார்த்துக்கலாம். சொல்கிறாங்கண்ணா எப்போ வரும்னு சொல்கிறாங்கன்னா, ரத்தம் கம்மியாகும் போது அது வருமா சோர்வு. இதுக்கு உதாரணம் எங்கன்னா இருக்குதா? வெரி குட், வெரி கரெக்டாக போகுது உங்களுக்கு. அதுதான் ஏசு அப்படியா ரத்தம்லாம் வெளியே போகும்போது அந்த மாதிரி ஆனார். அப்போ தான் சில இடர்கள்லாம் வருது அவருக்கு, இல்லைங்களா? எப்படி வருது? எப்படின்னா தண்ணி கொடுக்குற தாகமாக இருக்கிறதா அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க, அதை குடிக்கிறதில்ல, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படியலாம், அதுக்கெல்லாம் ஒத்துப்பட்டு வர மாட்டார். அவர் எதில் தரித்திருந்தாரோ அப்படியே இருக்கிறாருங்க. இதுக்கு என்ன பார்க்கலான்னா, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சம்பவித்தது என்பதை கூட நம்ம பார்ப்போம். அடுத்தது பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம். அதாவது அங்கே வந்து தெளிவாக சொல்லணும்னா, ரத்தம் நமக்கு கம்மியாகும் போது நமக்கு சோர்வுகள் வருது, பலவீனமாகிடும். அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுது. அப்போ தான் நம்ம ஏர்மாறாக செயல்பட நம்ம விரும்புகிறோம், ஏர்மாறாக ஆயிடுறோம். அந்த இது நமக்கு வர்றதில்லை. அந்த நேரத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியாக இருந்தார் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுது என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்ததான் இன்னொரு வசனம், பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆமா, இதுல வந்து நம்ம வந்து அசதியா இருக்காம ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்காக? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்ம அசதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமா. அடுத்தது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமா. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது வந்து நமக்கு வந்து ஆடா கொடுக்குறது, நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ரோமருக்கு அவர் எழுதுறாரு. இது நமக்கு உகந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் புத்தி உள்ள கன்னிகையை பற்றி சொல்லலாம். இதுக்கு ஒப்பா புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 10 பேர் வந்தாங்க. அதில் 5 பேர் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி கரெக்டாக அவளாம் ரெடியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம கூட அப்படி தான் இருக்கணுங்க. எப்பவுமே ரெடியாக இருக்கணும். அந்த புத்தி இல்லாத கன்னிகை போல் இருக்கக்கூடாதுன்றதை கூட நம்ம பார்க்குறோம். கடைசியாக சாமுவேலை பற்றி பேசுவோமானால்,
சாமுவேலு அவருடைய லைஃப்பில் எப்படி இருந்தாருன்னா, அவங்க அப்பா அம்மாவை விட்டு வந்தும் தேவனுக்காக அதாவது ஆலயத்திலே இருந்து தேவனுடைய மனுஷனோட கூட இருந்து அவர் எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அதுக்கு மட்டும் நடந்து கொண்டு இருந்தார். ஆனால் இவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா இன்னும் ஜாஸ்தி இருந்திருக்கணும், நல்ல மாதிரியாக வளர்த்துருக்கணும். ஆனால் அவரை வளர்க்குறார். இங்கே வந்து நம்ம என்ன மறுபடியும் பார்க்குறோம்னா, கடைசி வரைக்கும் சாமுவேல் வந்து எங்கேயுமே தேவனுக்கு வார்த்தைக்கு மீறி இருந்தாருன்றது எங்கேயுமே சொல்லப்படலைங்க. தேவன் ஒன்று சொல்ல வர்றாருன்னா அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார். அப்படின்றவர் தான் இருந்தார் என்றதை நமக்கு பார்க்குறோம். கடைசியாக தேவன் கூறுவது நமக்கு ஒரு 3 விஷயங்கள். இதெல்லாம் கேட்ட நமக்கு தேவன் கூறுறது ஒரு 3 விஷயம் என்னன்னா, உறவுகளுக்காக நீதியின் கொள்கைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. யாருக்காகங்க? உண்மைதானே? ஏன்னா நீங்கள் இப்போ தான் சர்ச்சுக்கு எப்படி பார்க்குறீங்க? சர்ச்சு நம்மளை கேட்பாங்க, பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்க, ஐயோ எல்லாம் இங்கே தான், எல்லாம் ஒன்று தான், மாந்திரம் போகிறீங்க எல்லாம் கேட்குறாங்க. அவங்க நம்மளை எப்படியாவது ஒரு மாதிரி பண்ணுவாங்கங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொள்கைக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது என்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம. அப்புறம் ஏலியின் கவனக்குறைவு அவர் வீழ்ச்சிக்கு காரணம். ஏலியின் கவனக்குறைவு அது வந்து அவர் கண்காணிக்கலுங்க. பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்றது ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலுங்க. திடீர்னு பெரியவனான மேலே பிடிச்சா அது சரியாகுமா? சின்னதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, 5 விளையாதது 50 விளையாது. இவர் வந்து மத்தியிலலாம் சொல்கிறாருங்க, ஆனால் கேட்குறதில்ல. அவங்க சொல்கிறாரு கூட சொல்லுது, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் கேட்பாங்களா? அவங்க சின்ன வயசுலேருந்தே நடத்திட்டு வரணும். அவருடைய காரணம் வந்து என்னென்னா, ஏலியின் கவனக்குறைவு அவர் வீழ்ச்சிக்கு காரணம். அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம். 3வதா காரணம் உலகத்தின் ஆவி மாம்சத்தின் பலவீனம். உலகத்தின் ஆவி காரணம் உலகத்தின் ஆவி மாம்சத்தின் பலவீனம் அப்படின்றது. அதெல்லாம் என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுதுங்களா? உலகத்தின் ஆவி அதே வந்து மாம்சத்தினுடைய பலவீன காரணமாக ஆயிடுது அப்படின்றாங்க. நம்ம அதில் போயிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு வந்து மாம்சத்தின் படிமா செயல்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. மேல் சொன்ன இந்த 2 விஷயங்களும் தான் ஏலியை குற்றப்படுத்தியது. மேலே இந்த 2 விஷயம் சொன்னாங்களா, ஏலியின் கவனக்குறைவு அவர் வீழ்ச்சிக்கு காரணம், உலகத்தின் ஆவி மாம்சத்தின் பலவீனம் அப்படின்ற மாதிரி அந்த 2 விஷயம்தான் ஆனது அப்படின்றத இங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா காரியங்களில் இருந்தும் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். நம் வருகிற எல்லா காரியங்களிலிருந்தும் தப்பித்து கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொன்ன தேவனுக்கு வந்து ஒரு நாள் எவ்வளோ வருஷமா? 1000 வருஷம் இல்லை, 1000 வருஷம் ஒரு நாள். இது கர்த்தருக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறது. கர்த்தருக்கு 1000 நாள், ஒரு நாள் 1000 வருஷம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுக்கு தெரியுமா? பாருங்க, ஒரு இது காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் ஜீசஸுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களா இல்லைங்களா? அது அப்போஸ்தலரில் வந்து நம்ம அப்போஸ்தலர் நடபடி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பிதாவானதற்கு தாமே அவரும் கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு நாள் 7000 வருஷங்களாம். எப்படிங்களா? 7000 வருஷங்களாம் ஒரு நாள். பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு ஒரு நாள் வந்து 7000 வருஷன்றதை நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் நிரூபிக்கிறாங்க. அப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போட்டுக்கிறாங்க. இப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கால்குலேஷனில் பார்க்கும்போது, ஒரு அவருக்கு தேவனுக்கு வந்து ஒரு அவர் வந்து நமக்கு எத்தனை வருஷம் தெரியுங்களா? அப்படின்னு கால்குலேஷன் பண்ணால் 294 ஆண்டுகள் ஆகுதான். 1 மணி நேரத்தை அவர் செய்ய நினைக்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறதற்கு 294 ஆண்டுகள் ஆகுதான். அவர் ஒரு அவரில் அவர் யோசனை பண்ணுறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, புரியுதுங்களா சொல்ல வர்றது? கால்குலேஷன் புரியுதுங்களா? ஒரு அவரில் அவர் யோசனை பண்ணுறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 294 வருஷம் ஆகுதா. அது வரைக்கும் நம்ம இருக்கிறதே இல்லைங்களா?
அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு அவர், நமக்கு 42 வருடங்களாம். அவர் வார்த்தையை சொல்லி செய்ய நினைக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 42 வருஷம் பிடிக்குதுங்களாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய கால்குலேஷன் சொல்கிறாங்க. அப்படி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலான்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்மளை பற்றி நினைச்சது நடக்குதுன்னா சில ஆண்டுகள் பொறுக்குங்க. நம்ம அவசரப்படக்கூடாதுங்க. அப்படித்தானே? அவங்களா நம்ம அவசரப்படக்கூடாதுங்களா? அதனால் அவ்வளோ உயர்ந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆராதிக்கிறோம். நம்ம கூட எப்படி இருக்கணும்ன்றத இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். இதிலிருந்து நம்முடைய குடும்பங்களை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் என்றது தான். ஏலியை போல எதனா அந்த தவறு செஞ்சு அவர் எப்படி மனம் திரும்பி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பாமல் போனாலும் இல்லையா, அதனால தான் அவங்க அழிக்கப்படுறாங்க. அந்த வாசனத்தை வாசிச்சலாம் நம்ம. அது எங்கே நம்ம வாசிக்கிறோம்னா 4 வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அவங்க சொல்கிறாங்க, சாரி நான் இங்கே தப்புங்கிறேன். இது 3-4 கூட வருதுன்னு நினைக்கிறேன். சரி வாசிங்கண்ணா. அவங்க சொல்கிறது தானே எப்படி சாவுறாங்கன்றது, அவங்க குடும்பம் அவர் எப்படி செத்து போகிறாருன்றது 4 வருது. ஒரே நிமிஷம். 4ஆம் அதிகாரத்தில் வருது. ஆமாம், அவங்க எப்படி சாவுறாங்கன்றத, அவங்க பிள்ளைங்க எப்படி செத்து போகிறாங்கன்றது நம்ம வாசித்து. பென்யமீன் கோத்திரத்தனாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அன்றைய தினமே சிலோவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு வசனத்தின் மேல் உட்கார்ந்து ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்று தன் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். இல்லை அது எங்கே வருதுன்னா, இதுக்கு ஒரே நிமிஷம். 17 அதுதான் கரெக்டு. செய்தி கொண்டு வந்தவன் பிரதி உத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடித்து போனார்கள். ஆமாம், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு கூட குழந்தை பிறக்குதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். கீழே நம்ம பார்த்து அதெல்லாம் வருது. எதுக்காக சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறி நம்ம போகும்பொழுது தேவனுடைய, அதாவது அவர் என்ன சொல்கிறோம், நம்ம அவர் என்ன வந்தார், ஆசாரியராக இருந்தார். 40 வருஷத்துக்கு அவர் நீதிபதியாக இருந்தார் இல்லையா, நியாயாதிபதியாக இருந்தார். அப்படின்றது கூட அவர் விட்டு வைக்கலங்க. தேவன் கரெக்டாக செஞ்சார். அதுதான் 3:18 அவர் கரெக்டாக செய்வார்ன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது நமக்கு ஒரு சின்ன பாடம் தான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.